திரு அருணன், ஒரு எல்லா கட்சிகள்லையும் கருத்து மோதல் அப்படின்றது இருக்கும். குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு தலைமை மாற்றம் நடக்கும்போது அந்த அதிகாரமும் ஈஸியா ரொம்ப மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அதுல ஒரு தடைகள் இருக்கா, அல்ல தடைகள் காரணமா அதனுடைய செயல்பாட்டில் சுணக்கம் ஏற்படுமா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது இது ஒரு பெரிய ஒரு முறையான அதிகார மாற்றமா தெரியல. பெரிய ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான வெளிப்பாடாக இந்த இளைஞரணி தலைவர் தேர்வு நியமனத்துல அது வெளிப்பட்டு. ஆகவே இந்த பிரச்சனைகள் என்பதை ஒரு ரொம்ப ஆழமான ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியான விஷயமாக என்னால பார்க்க முடியல. நண்பர் பாட்சி கூட அது ஒரு புதிய ஒரு விளக்கத்தை சொன்னார். அன்புமணி ராமதாஸுக்கு தேசிய பார்வை இருக்கியா? ஆனா பெரியவர் ராமதாஸுக்கு வெறும் மாநில பார்வை தான் இருக்கு. அவர்கிட்ட அவருக்கு என்ன வளர்த்து சொல்லிட்டா, தேசிய பார்வைகளாலே அவரை பொறுத்தவரையில அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணி ஆதரிக்கிறார், பெரியவர் ராமதாஸ் அதிமுக கூட்டணி ஆதரிக்கிறாரு. அவ்வளவுதான், தேசியம்னாலே பாஜக அவர் நினைக்கிறாரு. பட் நான் என்ன கேட்கிறேன், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமைப்பது என்பது பெரியவர் ராமதாஸ் ஒப்புக்கொண்டுதான் பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட்டத்துல பொதுவா பேசியிருக்காரு, கூட்டணி அமைச்சர் தப்புன்னு. அதுவும் குறிப்பிட்டுலாம் ஒண்ணு சொல்லல, பாஜகவோட போன தப்புலாம் சொல்லல. நான் அந்த பேச்சையும் கேட்டேன். ஒரு தப்பு பண்ணா அதே தப்பை தான் மீண்டும் செய்வோமா, கூட்டணி அமைக்கிறத என்கிட்ட விட்டுருங்க, இதுதான் பேச்சுடைய சாரம். ஆகவே பெரியவர் ராமதாஸும் ஏற்றுக்கொண்டுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைந்தது. ஒரே மேடையில அன்புமணி ராமதாசும் பங்கேற்று இருக்காங்க, மோடியோட ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் நம்ம குறிப்பிடுவோம். அதுல கூட நடுவுல இன்னொரு பெரிய ஒரு வேடிக்கை நடந்துச்சு. நான் கூட விவாதங்கள்ல சொன்னேன். ஒரு இடத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்பு, அது ஒரு மாசம் தான், அதுக்குள்ளதான் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கூட்டணி பத்தி 26 கூட்டணி பத்தி சொன்ன போது அவர் என்ன சொன்னாருன்னா, 26 தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியும் என்று அவர் ஒரு வாக்கியம் சொன்னார். ஆனா அடுத்த நாளோ என்னமோ பெரியவர் ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, அப்ப அவர்கிட்ட கேட்க, பாஜக கூட்டணியில இல்லையா? இல்ல பாஜக கூட்டணியில தான் பாமக இருக்குன்னு சொன்னது பெரியவர் ராமதாஸ். அப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு தேசிய பார்வை வந்துருச்சா, அன்புமணி ராமதாஸுக்கு மாநில பார்வை வந்துருச்சா? அது நாம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சு மட்டும் பிடிப்போம். இன்னும் கூட நான் சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்ப இங்க ரெண்டு மூணு நண்பர்கள் அது பிளவு ஏற்படும், அவங்களுடைய கவலையெல்லாம் அல்லது அவங்களுடைய மதிப்பீடுலாம் அது பண்ணாங்க. நான் எதையும் மறுக்கல. ஆனால் இதன் காரணமாகவே பாமக பிளவுபடும் என்று நான் அவசரப்பட்டு நான் ஒரு முடிவுக்கு வரவும் தயாரா இல்லை. ஏன்னா அன்புமணி ராமதாஸும் பெரியவர் ராமதாஸும் ஏதேனும் உடன்பாட்டுக்கு வரக்கூடும். ஏன்னா கடந்த காலத்துல பல கட்சிகள் இதெல்லாம் நடந்து அப்புறம் சமரசமும் நடந்திருக்கு, பிளவு ஏற்பட்டிருக்கு. ஆனா சமரசமும் நடந்திருக்கு. இப்ப தைலாபுரம் தோட்டத்துல ஏதோ நிர்வாகிகள் எல்லாம் பேசி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, அவங்க போய் அன்புமணி கிட்ட பேச போறாங்க, அப்படி எல்லாம் தகவல் வருது. அது அதிகாரப்பூர்வமா இல்லாட்டியும் கூட அது கண்டிப்பாக மீண்டும் ஒரு சமாதானத்தை செய்வதற்கான முயற்சி நடக்கும். அந்த முயற்சி பலிக்குமா அல்லது அதையும் மீறி வெடிப்பு தொடருமா, அது பிளவை நோக்கி செல்லுமா என்று இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனால் இது கொள்கைக்காக நடந்த மோதலும் அல்ல, கொள்கைக்காக ஏற்பட போகிற பிளவும் அல்ல என்றுதான் எனக்கு இப்ப படுது. கொள்கைக்காக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகாது. இது ஒரு கருத்து மோதல் தான், இதோடு தான் நிற்கும், இதை தாண்டி போகாது அப்படின்னு உங்களுடைய ஆழ்ந்த அனுபவ பார்வை எங்களோட பயந்துட்டு போகாது. நான் அதையும் உறுதியா சொல்லல, எது வேணா நடக்கல, எதையும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றேன். சரி ஓகே, இது இறுதி கருத்தாவே எடுத்துக்கிறேன்.